வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டைட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா, தை மாதம் ராசி பலன். தை பிறந்தாவே வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த புத்தாண்டுல நம்மளுக்கு தை மாதத்துல தமிழர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்றோம், தைப்பொங்கல். அந்த தைப்பொங்கல் நாட்கள்ல ரொம்ப விசேஷமா, ரொம்ப பத்திரமா, ரொம்ப சந்தோஷமா ஃபேமிலியோட கொண்டாடணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கும்ப ராசியில 319 டிகிரியில சதய நட்சத்திர 4ஆம் பாதத்துல ராகுவோட சாராம்சம் வாங்கி ராகுவோட திசா இருப்புலயே இந்த மாசம் பிறக்க இருக்கிறது. அப்ப இந்த மாசத்துல பார்த்தோம்னா எவ்விதமான மாற்றங்கள் வருது. இப்ப இந்த மாசமாச்சும் நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு எந்த விதமான ஒரு வலிமைக்கு போகும், அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகுமா, இல்ல அடுத்த கட்ட சூழலுக்கு போகுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு சார்ந்த விஷயங்கள். ஏன்னா என்னைக்குமே நம்ம மனிதருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு பார்த்தோம்னா இருக்கிற நிலைமையிலே இருக்கக்கூடாது, இன்னும் டம்ப் ஆகக்கூடாது, இன்னும் கீழ் நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிற ஈகோ இருக்கு எல்லாத்துக்குமே. அப்ப அந்த ஈகோங்கிறத நம்ம வளர்ச்சியை நோக்கி இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஈகோ நம்ம ரெக்கவர் பண்ணி வெளியில வரணும். அதுக்கான நேர காலம் இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, டைம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமா, இதுக்கான விஷயங்கள்லாம் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா, ரொம்ப தெளிவா, கிளீனா பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பனா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை. கடகராசி, கிட்டத்தட்ட கடகராசின்னு ஆரம்பித்தாவே அஷ்டமத்தில் சனி, தொடர்ந்து சனி. இன்னும் இதுக்கு முன்னாடி களத்திர சனி இருந்துச்சு, இப்போ அஷ்டமத்தில் சனி வந்துருச்சு. தொடர்ந்து எனக்கு ஒரு 5 வருஷ காலகட்டங்களில் ஒரு 3.5 வருஷம் 4 வருஷமா எனக்கு ரொம்ப சிரமமாக, எந்த ஒரு விஷயத்த நான் ஆரம்பிச்சாலுமே அதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. மீளவே முடியல, மீண்டும் வெளியில வரவே முடியல. என்னோட இறக்க குணத்துக்கு தகுந்த மாதிரியே எனக்கு பிரச்சனைகள் நடக்கலாம். யோசிக்கக்கூடிய விஷயம் தானுங்க. இப்ப சந்திரனோட ஆதிக்கத்தை குணாவசியத்தை எடுத்துக்கோங்க. இந்த சந்திரனோட ராசி பெற்றவங்க சரராசியக்காரங்களா இருப்பாங்க. எந்த விஷயங்களா இருந்தாலும், எந்த முடிவுகளா இருந்தாலும் ரொம்ப போல்டா எடுப்பாங்க. சொல்ற விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு தாயோட குணாவசியத்தை எடுத்துக்கலாம். ஒரு தாய்மைக்கான குணாவசியத்தை எப்படிங்க இருப்பாங்க? ஒரு தாயின்னு சொல்றப்போ பார்த்தோம்னா எல்லாத்தையும் அனுசரிக்குவாங்க. கணவனை அனுசரிக்கணும், பசங்களை அனுசரிக்கணும், அவங்களோட அடவாத பிடிவாதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இருக்கிற சமுதாயத்திலையும் நம்ம ஒரு நல்ல ஒரு கௌரவமா இருக்கணும். இப்போ இவ்வளோ விஷயத்தையும் ஒருங்கிணைஞ்ச ஒரு குணாவசியம் சொல்றப்ப தாயோட குணாவசியம்னு சொல்லலாம். அப்போ அந்த தாய் குணாவசியம் சொல்றப்போ பார்த்தோம்னா ஒரு இறக்க குணம் இருக்கும், கோபம் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு பிடிவாத குணம் இருக்கும். எல்லாமே கலந்த கலவைன்னு சொல்றது இந்த கடகராசிக்காரங்களை சொல்லலாம். அழுத்த காரகத்துவங்களும் கூட ரொம்ப அமுக்கமா இருப்பாங்க. அவங்க கிட்ட என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. ஒரு ஆசை பாசத்தினால எதை வேணாலும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு அமைவும் இவங்க இப்படித்தாங்க அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட விஷயத்துல சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரி குணாவசியங்கள் இருக்கிறவங்க இப்ப கோவப்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குன்னா அவங்களோட டைம் தான் நான் சொல்லுவேன். இப்ப எந்த விஷயங்கள் செய்யறதுனாலும் அது தடங்கல், பிரச்சனை, ஸ்டேஷன் பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, ஏதாச்சும் வழக்கு சார்ந்த விஷயங்கள், இல்ல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நம்மளுக்கு ஏதாச்சும் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, கூட இருக்கிறவங்களே நம்மளுக்கு துரோகம் செய்யறாங்க. இப்ப ஏதோ ஒரு விஷயத்துல நஷ்டமாயிட்டே இருக்கு, பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு, எதை தாங்க நான் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இது போதாததுக்கு இந்த மாசத்துல பார்த்தோம்னா திருமண தடைகள் ரீதியா நான் ஒரு பெண்ணை பார்த்துட்டு இருந்தேங்க. பெண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான சூழல் இந்த தை மாசத்துல இருந்துச்சு. நான் தை மாசத்துல லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அதனால ஒரு ஸ்டேஷன் பிரச்சனை வந்துருச்சு, கோர்ட்டு பிரச்சனை வந்துருச்சு, இல்லை எனக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவு ஆயிட்டாங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன், இப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்கள் இந்த மாசத்துல இருக்கு. நான் இதுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னோம்னா, பிரச்சனைன்னு சொல்றதுல பார்த்தோம்னா எந்த விதமான பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாட்களை கடந்து போகிறது நல்லது. அப்ப இந்த மாதத்துல மேக்சிமமான பிரச்சனை எதை சார்ந்து வரும்? இந்த லவ் பண்றவங்க இருக்கிறாங்க இல்லையா, லவ் மேரேஜ் செய்யலாம்னு நினைச்சு ப்ரீ பிளான்டா இருக்கிறவங்க, இவங்க கொஞ்சம் இந்த மாசத்துல தயவு செய்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி இந்த தை மாசம் வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு டிலே பண்ணி இருக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா நிச்சயமா தாமதமாகலாம். திருமணம் வரைக்கும் போன சேசிங் படத்துல பாக்குறோம் இல்லையா, சேசிங் நடந்துச்சு, திருமணம் வரைக்கும் போனோம், அங்க தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, திருமணம் மாங்கல்யம் வரைக்கும் போனோம். கடகராசிக்காரங்க இந்த தை மாசத்துல பார்த்தோம்னா முகூர்த்தத்தை வைக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஐயோ, ப்ரீ பிளான்டா ஏற்கனவே முகூர்த்தத்தை வச்சிருக்கிறவங்களாம் இதெல்லாம் யோசிக்க வேணாங்க, அது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்கன்னு சொல்றேன்.
இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த கடகராசிக்காரங்க திடீர் திருமணங்கள் ஏற்படுத்துற மாதிரி இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் இந்த தை மாசம் தவிர்த்து, ஏன்னா முகூர்த்தங்கள் நிறைய வருது அதுங்க, அதனால வந்து பார்த்தோம்னா அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலே பண்ணி போகிறது நல்லது. இல்லாட்டினா தடங்கள் ஏற்படுத்தலாம். திருமணம் வரைக்கும் போகலாம், இல்லை நிச்சயம் வரைக்கும் போய் நிறுத்தலாம். இல்ல பொண்ணு பார்க்க போறோம், ரொம்ப பிடிச்ச பொண்ணு, ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த பெண்ணை பார்த்த நேர காலங்களில் எனக்கு தடையாயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு ஏழிலேயே சூரியன், உங்களோட ராசி அதிபதிக்கு ஏழிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்க ராசி அதிபதிக்கு ரொம்ப நல்லவர். அப்ப களத்தர் ரீதியான ஒரு வாய்ப்புகள் உற்பத்தி பண்ணக்கூடிய வலிமையா இருந்தாலும் மேக்சிமம் நீங்க இன்வால்வ் ஆகிக்காதீங்கன்னு சொல்றேன். இப்போ உங்களோட அப்பாவோ அம்மாவோ இல்லை உங்களோட சொந்த பந்தங்களோ ஒரு முடிவுகள் எடுத்து செய்யறாங்க அப்படின்னு சொல்றப்ப தாராளமா பயன்படுத்திக்கிங்க. ஆனா நீங்களா வந்து தனிப்பட்ட ஒரு முயற்சிகள் எடுத்து செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா பலம் இல்லை. இதே பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த மாசத்துல நல்ல விதமான அமைவு அமையும். திருமண ரீதியா இந்த விதமான பிரச்சனைகள் கிடையாது, நல்ல கணவர் அமைவாங்க. ஏன்னா செவ்வாவோட பயிற்சி இந்த மாசம் கடைசியில் ஆகிற மாதிரி இருக்கிறாங்க. அப்ப ஏழுலயே சூரியனும் செவ்வாவும் சேர்ந்து உட்காடுறாங்க. ரொம்ப நீங்க ஆசைப்படுற மாதிரின்னு சொல்றப்போ ஒரு சொசைட்டியில ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிற மாதிரியும், கம்பீரமாகவும் கம்பீரமான தோற்றங்களுடையவங்களாகவும், எதுக்குமே பயப்படாத ஒரு ஆணா, எதா இருந்தாலும் சமாளிக்கலாங்கக்கூடிய ஒரு ஆணா அமையக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு இருக்கு. இப்ப பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு அமையக்கூடிய ஒரு ஆணுனால ரொம்ப ஒரு செக்யூரான ஒரு லைஃப் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேக்சிமம் இந்த மாதத்துல தை மாசத்துல மட்டும் வந்து பார்த்தோம்னா ஒரு பெண் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா டைரக்டா நம்ம போய் பார்க்காம போன்ல பாக்குறது, பேசுறது இல்லை மேக்சிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற வரைக்கும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சீக்கிரம் நெருங்கி வரும். டிஸ்டன்ஸ் குறைய குறைய வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிரிவினைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ரீதியாகவே நம்மள ஒரு லவ் மேரேஜ், லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைல இன்வால்வ் ஆறீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமா ஸ்டேஷன் சார்ந்த பிரச்சனைகள் கொண்டுட்டு போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு, இல்லை கோர்ட் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. அதனால இந்த தை மாசத்துல தைப்பொங்கலை கொண்டாடிட்டு இந்த மாதம் ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. மேற்கொண்டு வளர்ச்சிக்கான ஒரு பாதையில எதை எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் கேட்கறத விஷயங்கள் கேட்டீங்கன்னா, திருமண சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா எனக்கு 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, திருமண தடைகள் ஏற்படுத்திட்டு இருக்கு, ஆனா என்னோட சுத்த ஜாதகமா இருக்கு, நிறைய தடங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றதெல்லாம் அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு வர்றதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சுத்த ஜாதகமா இருந்தும் திருமணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது வந்து ரீசன். அதுலயும் சுத்த ஜாதகம்னு சொல்ல முடியாதுங்க. அந்த சுத்த ஜாதகம் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ராகியது, செவ்வாய் தோஷம், உத்தர தோஷம், களத்தர தோஷம், இது காமனா எல்லாத்துக்கும் தெரியுது. இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில வந்து பார்த்தோம்னா நிறைய பேத்துக்கு விழிப்புணர்வு இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாரும் கத்துக்கிட்டாங்க. அந்த கத்துக்கிட்ட விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் கத்துக்காத விஷயமா இருக்குன்னா இந்த திருமண சார்ந்த தகவல் சொல்லுவேன், திருமண சார்ந்த தோஷங்கள் சொல்லுவேன். இப்ப இது இல்லாம இன்னும் நிறைய விதமான தோஷங்கள் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கங்க. அப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகல, தடையாகுது, தாமதப்படுத்தி கொடுக்குது, திருமணத்துக்கான பிரச்சனைகள் கொடுக்குது அப்படின்னு சொல்றது எல்லாமே எதனாச்சும் ஒரு பிரச்சனைகள் நம்ம ஜாதகத்துல இருக்கும். அப்ப நம்ம ஜனனகான ஜாதகங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப ஜனனகான ஜாதகம், நம்ம பிறந்த ஜாதகம் வந்து பார்த்தோம்னா பிறப்புல வந்த ஜாதகத்துல எதனாச்சும் ஒரு தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தடங்கள் ஏற்படுத்தும், தடை ஏற்படுத்தும். நம்ம பார்க்கக்கூடிய பெண்களுக்கோ பார்க்கக்கூடிய ஆண்களுக்கோ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகமா இருக்கலாம். திருமணத்துல வந்து பார்த்தோம்னா மாங்கல்ய தோஷங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய தோஷங்களா இருக்கலாம். சரிங்க, அந்த தோஷங்கள் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் செவ்வாய் தோஷத்தை சொல்லலாம். அடுத்தது ராகுகேது சர்ப தோஷங்கிறத சொல்லலாம். அதுலயே கால சர்ப தோஷம்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சனி தோஷம் இருக்கு, புத்தர தோஷம் இருக்கு, களத்தர தோஷம் இருக்கு, விஷகன்னிகா தோஷம் இருக்கு, புணர்ப்பு தோஷம் இருக்கு, கிரகங்களின் நினைவுகளால் ஏற்படும் தோஷங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 9 வகையான தோஷங்கள் இருக்குங்க. எல்லா தோஷத்தையும் தெரிஞ்சு அதுல என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம ஜாதகத்துக்கு என்ன விதமான மாற்றங்கள் வந்தா நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னாவே இந்த 30 வயசு 40 வயசு 45 வயசுங்கிற ஒரு பிரச்சனையே நமக்கு வராது. இப்ப சீக்கிரமா திருமணம் பண்றதுக்கு எல்லாரும் மாதிரியுமே நம்ம கேஷுவலா ஒரு பெண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு ஆண் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வர வைக்கிறது பாக்குறது இப்படியெல்லாம் நமக்கு செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஏகப்பட்ட தடங்களும் பிரச்சனைகளும் நடந்தே தான் தீரும். ஏன்னா அவங்களோட ஜாதகத்தோட வலிமைகள் எப்படி இருக்கு, அதுக்கு இணையான ஜாதகங்கள் சரியா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு நடந்துக்க.
உங்களால மிச்சவங்களுக்கு தான் யோகம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஜாதகமா ஒரு சிலருக்கு இருக்குமே தவிர்த்து எல்லாத்துக்குமே எடுத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஜாதக பொருத்தங்கள் அமைஞ்சிடாது. அதான் அமையறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு இன்னார் தான் சரியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஜாதக ரீதியான பொருத்தங்கள் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாக்குறது நல்லதுங்க. மெயினா ஒரு ஜோசியரை பார்த்து கேட்கிறப்ப வந்து பார்த்தோம்னா எனக்கு எந்த விதமான தோஷங்கள் இருக்கு, எதனால எனக்கு திருமணங்கள் தடையாகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெண்ணை பார்க்கறது நல்லது. அந்த மாதிரி ஒரு பொருத்தம் பண்ணி நல்ல விதமான பொருத்தங்கள் ரீதியா நம்ம செய்து சீர்திருத்தமா அமைஞ்சுக்கிறது நம்மளுக்கு லைஃபுக்கு சூப்பரான அடுத்த கட்ட பொசிஷனுக்கு கொண்டுட்டு போய் விடும். தொடர்ந்து அந்த தோஷங்கள் ரீதியான ஒரு வலிமையை நம்ம தொடர்ந்து எல்லா வெளியிலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் நிறைய பேரோட ஒரு கேள்வி வந்து பார்த்தோம்னா, என்ன காரணம், என்ன ரீசன், எனக்கு இந்த மாசமாச்சு திருமணம் ஆகாதா, அடுத்த மாசம் திருமணம் ஆகாதா, நல்லா நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ஒரு சில மாத காலகட்டங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு சில ராசிகளுக்கு திருமணம் ஆகும் நம்ம சொல்லுவோம். அந்த ராசியோட புது பலன் மட்டும்தான் தவிர்த்து அதோட ஜனனகால ஜாதகம் பிறந்த ஜாதகத்தோட வலிமையை பொறுத்து தான் அதோட மாற்றங்கள் நம்மளுக்கு வரும். அப்ப வந்து பார்த்தோம்னா மெயினான ரீசன் நம்மளுக்கு அந்த பிறப்பு ஜாதகத்தோட வலிமையை பொறுத்து நம்ம திருமண சார்ந்த விஷயத்துல நல்ல விதமா அமைச்சுக்கிட்டு இந்த வருட காலகட்டங்களாச்சு 2024 நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சு, நல்ல பிஸ்னஸ் அமைஞ்சு, நல்ல ஒரு ஃபேமிலி அமைஞ்சு, இல்லை புத்திர பாகிய ரீதியாகவும் நல்ல விதமான புத்திர பாகியங்கள் அமைஞ்சு சீர்திருத்தமான லைஃப் அமையறதுக்கு பரிபூர்ண வாழ்த்துக்கள். நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்கள் கைண்டான சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை.